வெல்கம் டு நைனாஸ் vlogs. இந்த vlog என்ன பார்க்க போறோம்னா என்ன பார்க்க போறோம்? என்ன டிக்கெட் இருக்கு நியூல டிக்கெட் இருக்கு. டவுட்டுங்க. அப்புறம் இல்ல. சோ இந்த vlog நம்ம vlog வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம ப்ரோ சொல்லுவாரு. நம்ம vlogனா ப்ரோ சொல்லுவாரு. ஒன்றும் இல்லை, நம்ம எங்கே போயிருந்தோம்னா தஞ்சாவூர் நோக்கி பயணம் போயிட்டு இருக்கோம். ஆஃப்டர் ஸோ லாங் வீடியோ கழிச்சு நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நவ் டைம் பார்த்தீங்கன்னா 10:35. ஸோ நாங்கள்லாம் ஹாயாக உட்காந்துட்டு வரோம். நீங்கள் நினைக்கிறீங்க ஜாலியாக புக் பண்ணிட்டு நான் வரோம். அப்படி கிடையாது. நாங்கள் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டிக்கெட் வந்து புக் பண்ணோம். அது அன்ரிசர்வேஷன். ரொம்ப கஷ்டப்பட்டு அதான் ஒருத்தர் காட்டுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் போவோமா வருவோமா மாட்டோமா அப்படின்ற இதுலேயே இருந்தது. கடைசி நேரம் சொல்லுங்க, நீங்க வந்து அந்த அவன் லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் விடமாட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான் பையன். எப்படி சீட்டெல்லாம் பிடிச்சிட்டா ஆறாவதே ஒரு 4 சீட்டை பிடிச்சோம். சண்டைலாம் போட்டு உட்கார அளவுக்கு சீட் பிடிச்சோம். ஓகே, எடுத்தாச்சு. இங்கே கிளைமேட் 10:30. நான் விளாக்ல ஒரு 1 o'clock மேலே வரும். விளாக் தஞ்சாவூர் மக்கள் கதை அங்கே தான் வரும். ஸோ என்ன சொல்றது, 3 hours later. சார் ஹலோ சொல்லுங்க. நீங்க தான் வந்து நம்மளோட வீடியோவை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரதே நீங்க தான். எவ்வளவு கஷ்டம் ஃபீல் பண்றீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தூய தமிழ்யா? ஐயோ இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். எங்க லாங்குவேஜ்ல பேசுறேன். என்னங்க உங்களுக்கு வேணும்? ஏங்க நீங்க சொல்லுங்க. நீங்க 2 கிலோ கேமராமேன், நீங்க தான் இந்த சேனலை தூக்கி பிடிக்கிறீங்க. மக்களுக்கு தெரியும்ல. என்னைக்கு நீங்க கீழே போட்டீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏங்க நீங்க சொல்லுங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. பாருங்க என்ன பிஹைண்ட் தி சீன்ல இருந்து நீங்க இவ்வளவு வர்க் பண்றீங்கல்ல. வீடியோ எல்லாம் கரெக்ட்டா வந்துச்சா? என்னதுங்க கரெக்ட்டா எல்லா வீடியோ எடிட்டிங் பண்ணி கையில வந்துச்சு. அது நீங்க தாங்க சொல்லணும். எங்களே கேக்குறீங்க. அது எப்படி எனக்கு கேமரா பட்டத்தை இல்லங்க. இங்க பாருங்க, அவர் கேமராமேன் உங்களுக்கு தெரியணும். பிஹைண்ட் தி சீன்ல அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு. நீங்க ஒரு 5 நிமிஷமா ஒரு வீடியோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் தான் ரொம்ப பெரிய காரணம். மீடியா நான் சொல்ல விரும்பல, அவர் தான் காரணம். பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நாங்கள் தஞ்சாவூருக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ செம்ம டயர்டு, தூங்க முடியல. முதுகுனா செம்ம வலி. அப்போ நான் காலைல 4-5 மணிக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு மணி 6 ஆயிடுச்சு. ஒருத்தர் கூட தூக்கமே இல்லை. இன்னும் நரேஷ்லாம் தூங்கவே இல்லை. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்டர்சர்வில் எல்லாம் ஏறி முனை பெட்டியில் கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள் மேலே ஏறிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அப்படியே அடிச்சு பிடிச்சி முட்டி மோதி இறங்கியாச்சு தஞ்சாவூரில். தூக்க கழகத்தில் இப்போ போயிட்டு இந்த 1 டே ஃபுல்லாக என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு பார்க்குறோம். கூட வந்து ஜாயின் பண்ணுவோம். இது அப்படியே நாங்கள் போயிடுவோம். ஓகே गाइस, ஃப்ரெஷ் ஆகிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் போய் டீயை குடிக்கணும். டீ குடிச்சா எனக்கும் இன்ஜின் தான் வரும், அவனுக்கும் இன்ஜின் தான் ஸ்டார்ட் ஆகும். வாங்க போகலாம். ஃபியூல் எம்டி. மாடு கஞ்சி குடிக்கிற மாதிரி இப்போ வைப்பாங்க. அவ்வளோதான் நீ எடுக்கக்கூடாதுப்பா. நான் சொல்ல ஒரு 2-3 செகண்ட் தான் குடி. அங்கே இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி விட்டு இப்போ எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ போய் கோயிலில் போய் மீட் பண்ணுவோம். தம்பி முருகேசா, இதோ பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. தம்பி எதனா பேசுப்பா. மூஞ்சில் க்ரீமாக போட்டு க்ரீமோட முடிச்சாச்சு. நேரம் கோயில் ப்ரோ. ஆமாம், ஓகே. நான் பல்லு வலி ஆமாம் பசிக்குது. கோயில் பாய் பாய் பாய்.
கேட்டிருக்காங்க தஞ்சை பெரிய கோயிலை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். ஃபஸ்ட்டு தஞ்சாவூர், நம்ம சீரீஸே தஞ்சாவூரை சூஸ் பண்ண ரீசனு. ஆக்சுவலாக அது ஏன் சூஸ் பண்ணதுன்னா இட்ஸ் ஓல்டு டெம்பிள், பிக் டெம்பிள், நம்ம ஹிஸ்ட்ரி அதில் தான் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு ஸோ ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தஞ்சை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா? நம்ம தஞ்சாவூர் 1/8 ஆக்சுவலி நம்ம தஞ்சை பிக் டெம்பிளை வந்து சூஸ் பண்ணதே வந்து விக்கி தான். இந்த டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீரீஸே நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வியாபாரம் டைட்டாக என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. இவன் வந்து வேணாம் கோயிலாம் வேணான்னு சொன்னான் பையன். ஆனால் யாருமே பார்க்கல. உண்மையிலே இங்கே யாருமே வந்து இது ரொம்ப நியூ டு த கோயில், யாருமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களாம் போயிட்டு இருக்கோம். ஜியான் முன்னாடி வாங்க. இப்போ அங்கே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நாங்களுமே உங்க கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தஞ்சாவூர் மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள் as much as possible. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ மச். அங்க பாரு மயில் பாரு எங்கடா மேல. எங்க கண்ணு தெரியலையா? ஏய் உன் கண்ணில் வெள்ளை கண்ணு கைஸ் இருங்க ஜூம் அடிக்கிறேன். மண்டலம் சூக்கில் அந்த மாதிரி இருக்குப்பா லிட்டரலா. நீ எதுக்கு போவான்னு தெரியும் மண்டலம் ஜூ. எல்லாம் காடு, மரம் மாடு, போடு எல்லாமே இருக்கு. மரம் மட்டும் இருக்கலாம். உண்மையிலே நம்ம சென்னை மக்கள்லாம் பாப்பீங்களா, கண்டிப்பா நம்ம ஏரியா மாதிரிலாம் இங்க இல்ல. அமைதியா நம்ம ஏதாவது கச்சா முச்சான ரோட்ல நடக்கிறதுக்கே ரோடு அவ்வளோ clean-ஆ இருக்கு. இன்னும் மக்கள்கிட்ட பேசலாம் தெரியும் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது கிளைமேட் பக்காவா இருக்கு. சென்னையிலும் சரி இந்த ஊர்லயும் சரி ஹெல்மெட் போட மாட்டாங்க. மயிலாம் கத்துது. நம்மளாம் மண்ணிலுக்குள்ள போய் காசு கொடுத்து பார்ப்போம். இங்க ஃப்ரீயாவே வந்து நமக்கு பாக்குறதுக்கு சான்ஸ். புலி யானைலாம் கூட நம்ம கூட தான் வருது. யானை பேசுது, புலி நடந்து வருது. புளி அமைதியா வருது. நானு ஏங்க, நான் பின்னாடி வந்து கிளி சுத்தி வரேன். லயன் ரோர் இப்போ பண்ணது பாருங்க. இதுதான் வந்து வந்து சேர்ந்துட்டோம். ஸோ கோயில் வாசலில் தான் இருக்கோம். இல்லை பாருங்கள், நான் எதுக்காக போராடி அடிச்சு பிடிச்சி ட்ரெயின் ஏறி வந்தோமோ அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கு. தமிழர்களுடைய அந்த கலை பண்பாடு உள்ளே போயிட்டு பார்ப்போம்.